ஃபார் சாஸ்திரா ஈவெண்ட். சிசிடியில் இருக்கும். ஐஐடி மெட்ராஸ். ஸோ சீப், வெரி சீப். ஸோ ஸ்டாலில் உட்காந்தோம் ஒரு 1 hour. தென் எகெயின் வி sat there ஃபார் half an hour now. போய் எல்லாம் நல்லா சிசிடியில் சாப்பிட்டுட்டு ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு போயிருக்கோம். தேவ் கிவன் அஸ் கூப்பன். ஓசியில் சோறு போட்டா எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா. ஸோ யா, I'll show you what we have for lunch. இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் பார்க்குறப்ப தான் நாமளும் படித்து வாழ்க்கையில் முன்னேறுவோம், படிக்கணும் அப்படின்னு இருக்கு. அது இன்னும் ஓவரா இருக்கு. நிறைய ஒர்க் பெண்டிங்காக இருந்தது. சரி ஒர்க் முடிக்கலாம் அண்ட் சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷனும் தேவைப்பட்டுச்சுன்னு சரி சைக்ளோ கேஃபே போய் உட்காந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டோம். செகண்ட் டே ஆஃப் சாஸ்திரா ஈவெண்ட். எகெயின் சிசிடி தான் போயிட்டுருக்கோம். மீண்டுமா டு ஹாவ் சம் ரிஃப்ரெஷர்ஸ். இட் இஸ் ரெய்னிங் டுடே. சச் அ நைஸ் டே. ஹாய் ஹர்ஷா. ஹாய் சார். அவனுக்குன்னு யூஸ்வல் ஸ்பாட்ஸ் இருக்கும் போல. ஏன்னா நீயே ஒரு மாதிரி தான் இப்படி பண்ணி கேட்காது. அதே இடத்துல தான். என்ன சொல்கிற, கிளம்பிடலாமா? கிளம்பலாம், என்னால் முடியல. முடிதான் இருக்கே. ஈஸ்வரா வானும் மண்ணும் ஹேண்ட் ஷேக் பண்ணது உன்னால் ஈஸ்வரா. கர்த்தரே பண்ண சொல்லுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யா, அவ்வளோதான் கைஸ், நாங்கள் கிளம்புறோம். இட் இஸ் லைக் 2:50 ஆர் சம்திங். முடியல, 2 பேருக்கு உடம்பும் முடியல. ஃபுல்லாக மலையில் நனைஞ்சாச்சு. அவள் கம்ப்ளீட்லி சிக்காக இருக்கா. வி கால்ட் இட் அ டே. ஐ கான்ட் டூ திஸ் எனிமோர் அப்படின்னு. ஓகே கைஸ், வீட்டுக்கு போயிட்டு ஐ திங்க் நான் மோஸ்ட்லி தூங்கிடுவேன். அவ்வளோ தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிட்டு அவ என் மை டே என் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, பாய். மந்தி சாப்பிட வந்திருக்கேன். இவ சொல்லிட்டான் நல்லா இல்லைன்னா இவ தான். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் ஹைதராபாத்தில் சாப்பிட்டதை வந்து நாங்கள் அதே மாதிரி நம்பி வந்திருக்கோம். ஆஹா வந்துருச்சு. வேற லெவல் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ உனக்கு ஏன் குனாஃபா பிடிக்கல தெரியல. அவளுக்கு டெசர்ட்னா சாக்லேட் இருக்கும். சுகர் இது சாப்பிட்டா சுகர் இருக்குல்ல. நான் பிரெட் அல்வா சாப்பிட்டேங்க. அதுதான் கான்செப்ட். என்னன்னா நாங்க ஊத்தி சாப்பிட மாட்டோம். கொடுத்தா இது நீங்க முக்கி கொடுங்க சுகர்ல நாங்க சாப்பிடுவோம். இப்படி ஊத்தி எல்லாம் இத்தனை நாங்க சாப்பிட மாட்டோம். அப்ப இது கொடுத்தா வளவளன்னு டெக்ஸ்சர் இருந்துச்சு. நல்லா தெரியா வந்துச்சு. இன்னும் இது ஊத்தி சுகர் சிரப் ஊத்தி கொடுத்தா இன்னும் குனாஃபா எனக்கு மைண்ட்ல வந்து சேமியான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே வெறும் சுகர் என்னது இந்த டெசர்ட் வந்து சாப்பிட்டுருப்பாங்க. அவ்வளவுதான். பில்ல பாரு எத்தனை வந்திருக்கு. கெஸ் பண்ணுங்க. நான் கெஸ்ஸிங் நினைக்கிறேன். 3 தான் கெஸ் பண்ணிருக்கேன். இப்படி க்ளோஸ் பண்ணா அப்படியே ஓடி. இது ஸ்டார்டிங் இப்படி ஆரம்பிச்சு எல்லாம் வந்தது. அப்படியே வந்து இப்படி லைட்டா எரிச்சு அப்படியே வச்சிரு. ஓடிட்டா இருக்கா வச்சிரு. வெளியே கார் பார்க் பண்ணிருக்கோம். இல்ல இவ்வளவு சாப்பிட்டு ஓட முடியாது. நான் பாதியிலே உட்கார்ந்துருவேன். என்ன பண்ணுவேன்னா வீட்டை சுத்தி ஷாப்பிங் பண்ணிட்டு வருவேன். இலையெல்லாம் பொறிச்சிட்டு வருவேன். எனக்கு வந்து ஹேர் வந்து
லாங்கா இருக்கு. அத என்ன பண்ணுவேன்னா டவல் எடுத்து கிளிப்பிங்க நம்ம இது அப்புறம் இந்த டூப்ளிகேட் பணம் இருக்கும் தெரியுமா? டூப்ளிகேட் பணம் இல்ல தனியாவே 2000 அதெல்லாம் ஒரு குட்டி பேக்ல போட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன், இதுதான் என் salary பார்ட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஏய் டீச்சர் கேம் அந்த அடிஷனல் ஷீட் கொடுக்கிறது போட அடிதடிதான். ஐயோ கமெண்ட் இல்லாம அப்பல எனக்கு வந்து துணி காய போறது பிடிக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் துணி காய போறது அடிஷனல் ஷீட் கொடுக்குற மாதிரி. இந்த உனக்கு ஒரு அடிஷனல் ஷீட் கம்பத்தை காய போட்டு கொத்திட்டு வரேன். இது எல்லாமே நான் வந்து ஒரு பையன் இருப்பான் பாட்டி வீட்டுக்கு ஆப்போசிட்ல, அவன் கூட நான் விளையாண்டுருக்க சமயம் ஏன்னா எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓ ஸ்ரேயா வந்துட்டானா ஃபோர்ட் கட்டுவோம், ஃபுல் ஹால் என்ன சேரை போட்டு ஃபுல்லா ஃபோர்ட் கட்டி ஒரு சேருக்கு அடியில ஒரு ரூமா செட் பண்ணிப்போம். எங்களுக்கு ஒரே ஒரு ரூம் தான் ஃப்ரீயா இருக்கும். என்ன பண்ணுவோம்னா ஒரு கார்னர் ஒருத்தரோட வீடு மாதிரி கேரம் போர்டு இருக்கும்ல, அதை எடுத்து அது வச்சு ஒரு கேன்வாஸ் மாதிரி பண்ணி அது உள்ள நான் இருக்கேன்னு அர்த்தம். நீங்க வந்து எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க, உங்களை நாங்க லஞ்சுக்கு வெயிட் பண்ண கூப்பிட்டு சாப்பிட ஐயோ காலத்துக்கு கூட்டு போங்க. அந்த மெமரிஸ்லாம் அப்படியே எடுத்து தரணும். ரொம்ப இன்னசென்ட்டா அதெல்லாம் எனக்கு அவுட்டிங். ஆக்சுவலா நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ் அப்படிதான் இருக்கு. வரப்போற ஜெனரேஷனுக்கு அப்படிதான் இருக்கணும். shouldn't be like today phone வீட்ல வந்து வெறும் அந்த சுட்டி டிவி தான், டோரா புஜ்ஜி. அது கூட நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல விவரம் தெரிஞ்சுதான் பார்க்க ஆரம்பிச்சேன். சின்ன அதெல்லாம் நான் லேட். மெமரிஸ் வில்லேஜ் அது ஃபர்ஸ்ட் அம்மா ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஸ்பைடர்மேன் கேம் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு தெரியுமா? அந்த குண்டு பீசிஸ் இருக்கிறப்ப ஒரு ஸ்பைடர்மேன் கேம், ஐ திங்க் பீப்புள் நோ. ஸ்பைடர்மேன் அண்ட் டார்சன் கேம் ரெண்டு ஃபேமஸ் அந்த டைம்ல. எங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க ஸ்பைடர்மேன் கேமுக்கு. ரொம்ப 10-15 லெவல் வந்துட்டாங்க எங்க அம்மா விளாண்டு. ஹோல்ல போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுற, யாரும் பிசி ஷட் டவுன் பண்ணிடாதீங்க தொடாதீங்கன்ட்டாங்க. ஆட்டியா தாத்தா யாருன்னு தெரியல, பிசி பிளக் புடுங்கி விட்டுட்டாங்க கோவத்துல. போட்டாங்க பாரு எங்க அம்மா சண்டை கேமுக்காக. அன்னைக்கு எங்க அம்மா முடிவு பண்ணாங்க என்னையும் கேம் விளையாட விடக்கூடாது அப்படின்னு.